ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஜோதிஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் சில்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த ஒரு சாஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துனதுக்கப்புறமா நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதை லைட்டாக வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட், அதாவது 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வேகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கேப்சிகம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடணும். ப்ரெட்டில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.